இப்போ கொல்கட்டால அந்த ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நடந்த கொடூரம் மாதிரி பெண்களுக்கு எதிரான ஒரு வன்புணர்வு, ரேப் மாதிரி, கேங் ரேப் மாதிரியான ஒரு பெரிய கிரைம் நடந்தா இந்த நாடே கொந்தளிக்கும். குறிப்பாக ப்ரிவிலேஜ்டு செக்ஷன்ல இருந்து ஒரு விக்டிம் இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டோட கூட்டு மனசாட்சியை அது உழுக்கும். 2012 நிர்பயாக்கு நடந்த அந்த கொடூரமான நிகழ்வுல இதே மாதிரி நாடே கொந்தளிச்சுது. அதுக்கப்புறமா இப்போ இந்த கொல்கட்டால நடந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க ரேப்பு, கேங் ரேப்பு, செக்ஷுவல் அசால்ட்டு, மர்டரு இதெல்லாம் நடக்கவே இல்லையான பெண்களுக்கு எதிராக 2016 அரியலூர்ல நந்தினி அப்படிங்கிற ஒரு தலித் சிறுமி, 17 வயசு தலித் சிறுமி, இந்து முன்னணிங்கிற அமைப்புல ஒரு செக்ரட்டரி பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த ஆளு பேரு மணிகண்டன். இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பெண் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அப்படி அவங்க பிரெக்னென்ட்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த நபர்கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்காக, நீ எல்லாம் ஒரு ஜாதி கட்டவ, உன்னையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, என் ஜாதி எப்படி அதுக்கு இடம் கொடுக்கும்னு சொல்லி அந்த நபர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த பொண்ணோட வயிற்றுல இருந்த அந்த கருவை அவங்க பிறப்புறுப்பு வழியா இழுத்து பிச்சு எரிஞ்சு அவங்க உடம்ப கண்ணா பின்னான்னு செதைச்சு கொன்னு வீசி எரிஞ்சாங்க. இது எவ்வளவு குரூசமான கேங் ரேப் அண்ட் மர்டர். இது நேஷனல் மீடியாவில் டிபேட் பண்ணப்பட்டுச்சா, இந்த நாட்டோட கூட்டு மனசாட்சியை உழுக்குச்சா, ஏன் தமிழ்நாட்டிலேயே இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதே மாதிரிதான் ஹத்ரஸ்ல அங்க இருக்கிற ஒரு தலித் சிறுமிய ஆக்கூர் சமூகம், அதாவது டாமினன்ட் கேஸ்டா இருக்கிற அந்த சமூகத்தை சார்ந்த நபர்கள் கொடூரமா பாலியல் வன்புணர்வு பண்ணி கேங் ரேப் பண்ணி கொன்னு வீசினாங்க. அப்ப இது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. ஆனா அதுக்கு காரணம் இங்க இருந்த எதிர்கட்சிகள், அது பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டுங்கிறதுனால இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. ஆனாலும் இது நாட்டோட பொது மனசாட்சியெல்லாம் உழுக்கல. இந்த பொண்ணோட உடம்ப நைட்டோட நைட்டா அந்த அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கூட காட்டாம கொடுக்காம போலீஸே கிரிமேட்டோரியத்துல வச்சு எரிச்சாங்க. பில்கிஸ் பானுவோட ரேப் கன்விக்ட்ஸ் அவங்க ஏர்லி ரெமிஷன்ல வெளில வந்ததை பத்தி இந்த நாட்டில் ஒரு பொது கருத்து ஏதாச்சும் இருக்கு? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அங்க இருக்கிற பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் சொல்றாரு, அவங்கெல்லாம் பிராமணர்கள், அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, அதனால அவங்களுக்கு ஏர்லி ரெமிஷன் கொடுத்தோன்னு. ஏர்லி ரெமிஷன் கொடுத்தது மட்டும் இல்ல, அவங்க ஜெயில இருந்த முக்காவாசி பீரியட்ல அவங்க பரோல்ல தான் வெளியில சுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ பிடிச்சி திரும்பியும் உள்ள போட்டதுக்கு அப்புறமும் சுப்ரீம் கோர்ட்ல பில்கிஸ் பானு கேஸ் போட்டு ஃபைட் பண்ணி திரும்பவும் அவங்கள பிடிச்சி உள்ள போட்டதுக்கு அப்புறமும் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் பரோல்ல வெளில வந்திருக்காங்க. இதை பத்தி இந்த நாட்டோட கூட்டு மனசாட்சிக்கு எந்த உறுத்தலும் வரல. என்சிஆர்பி டேட்டா படி ஒரு நாளைக்கு 6 தலித் சிறுமிகள் பெண்கள் மேல பாலியல் வன்கொடுமை நடத்தப்படுது. எவ்ரி 15 minutes இன் இந்தியா ஏதோ ஒரு தலித், அது ஆணோ பெண்ணோ, அவங்க மேல வன்கொடுமைகள் நடத்தப்பட்டு இருக்கு. மற்ற செக்ஷன் ஆஃப் பீப்புள், அதாவது எலைட் செக்ஷன், அப்பர் காஸ்ட், அப்பர் கிளாஸ் பீப்புள் மேல இல்லைனா பெண்கள் மேல நடத்தப்படுற இந்த செக்ஷுவல் வயலன்ஸுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கலாம். தலித் பெண்கள் மேல நடத்தப்படுற இந்த செக்ஷுவல் வயலன்ஸுக்கு ஒரே காரணம் அவங்க தலித் அப்படிங்கறதுனாலதான். அதை ஒரு பொலிட்டிக்கல் டூலாவே இங்க இருக்கிற ஆதிக்க டாமினன்ட் காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நீதி கிடைக்கணும், இந்த நாட்டோட கூட்டு மனசாட்சியை உழுக்கணும்னா ஒன்னு விக்டிம் பிரிவிலேஜ் செக்ஷன்ல இருந்து இருக்கணும், இல்லனா அந்த கிரைமை செஞ்ச பிரிடேட்டர்ஸ் எந்த ப்ரிவிலேஜ், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியல் அப்படிங்கிற எந்த லேயர்லையும் ப்ரிவிலேஜே இல்லாத ஒரு செக்ஷன்ல இருந்து வந்த நபர்களா இருக்கணும். இப்படி இந்த 2 வாய்ப்புகள்ல மட்டும்தான் இந்த நாட்டோட கூட்டு மனசாட்சி உழுக்கப்படும், இந்த நாட்டுல நீதி பரிபாலன அமைப்புகள் வேலை செய்யும். கொல்கட்டால நடந்த அந்த கேங் ரேப் அண்ட் மர்டருக்கு கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும். அதை நம்மளும் பேசியிருக்கோம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதே காலகட்டத்தில் பீகார்ல ஒரு 17 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் பண்ணி அந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிருக்காங்க. யூபியில ஒரு 60 வயசு கவர்மெண்ட் அபிஷியல் ஒரு 6 வயசு தலித் சிறுமிய சைல்டு அபியூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டு கூட செக்ஸ் வச்சுக்கிறான். இப்படி இந்தியா பூரா தலித்துங்கிற கம்யூனிட்டி மேல திட்டமிட்டு இதை ஒரு பொலிட்டிக்கல் டூலா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காலங்காலமா இந்த ரேப் அண்ட் கேங் ரேப்ஸை. இவங்களுக்காகலாம் நம்மளோட கூட்டு மனசாட்சி துடிக்கவே துடிக்காது இல்ல. அப்படி இருக்கிற நம்ம மனசாட்சியா இல்ல மானங்கெட்ட சாட்சியா?